இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்காக எப்படி கை தட்டினா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன், இல்லைன்னா ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அது எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமா இல்லை வேண்டாமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சௌகரியமாக இருக்குது நீங்கள் கை தட்டும் போது. இதை நன்றி. இது என்ன இது உத்தம உள்ளனில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கா? நிறைய திறமையாளர்கள் ஓமனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அடுத்த வாட்டி OTSMல அவங்களே நிகழ்ச்சி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திறமையானவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பேசுறது புரியுதுங்களா? சூப்பர். புரியுதா? அது எப்படி புரியலாம்? புரியக்கூடாது தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புரிஞ்சா கமல்னு ஒத்துக்க மாட்டீங்க, அது ஒரு கான்ட்ரவர்சி. இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா இப்ப புரியாது, ஆனா புரிஞ்சா வெளியில எழுந்து போயிருவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறது. இப்ப அரசியல்வாதி ஆகிவிட்ட காரணத்தினால் கொஞ்சம் மக்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கக்கூடிய கூடுதல் கடமையும் எனக்கு வந்து இருப்பதாக நிறைய பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. அது கிடையாது. ஏன்னா அது அப்படி ஒரு உண்மை சார்ந்த, இது பொய் சார்ந்த உண்மையை இல்லை, வேண்டாம், அது ரொம்ப குழப்பமா இருக்கா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் ரசிகர்களே, வந்து இந்த நிகழ்ச்சி OTSM வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு நல்ல பிரபலங்கள், மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்களை கூப்பிட்டு நம்ம வந்து நிகழ்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெரி ஃபென்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு OTSM. இந்த OTSM தான் என்ன கேட்டீங்க? அவங்க சொன்னாங்க இல்லைங்க இது ஓமன் தமிழ் அப்புறம் சோசியல் மீடியா அப்படியா சொன்னாங்க. நான் சொல்றேன் அது ஓமன் தமிழ் கிடையாது, அது ஓவர் டைம் சோசியல் மீடியா. ஏன்னா அவங்க வந்து நான் வந்து அதாவது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த டைம், அந்த நேரத்தை வந்து அவ்வளோ எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப இந்த உலகத்துல வந்து அந்த டாக்ஸிக்கான விஷயம் நிறைய பேர் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் பேசுறது வந்து மற்றவங்களுக்கு புரியாது, ரஜினி பேசுறது அவருக்கே புரியாது. எப்படி இப்படி எல்லாம் கமெண்ட் நான் வந்து பார்த்தேன். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து தோத்துட்ட முன்னாடி அழகாலும் நீயா ஒத்துக்கிறவரை உன்னை யாராலையும் எப்பயும் எங்கேயும் ஜெயிக்கவே முடியாது. கூப்பிடுங்க நண்பர், கூப்பிடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த குழந்தையை தூக்கிட்டு வெளில போற அக்காக்கும், அக்கா தயவு செய்து உட்காருங்க அக்கா. இதெல்லாம் எங்க நிக்குதுன்னா நண்பா சொல்லுங்க. அந்த சூப்பர் சிங்கர் பாடும்போது உட்காந்து கேட்க முடிஞ்சு அவங்களுக்கு காமெடி பண்ணும்போது ஏச்சி போற தைரியம் யார் கொடுத்தா? அதை விஜய் டிவி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் சிங்கர்ல ஜெயிச்சா 60 லட்சம் வீடு கொடுக்குறாங்க, அதே கலக்க போவதில் ஜெயிச்சா 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இப்படி நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு பாகுபாடை வச்சுக்கிட்டா மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க பாவம். இந்த சிஸ்டத்தை முதல்ல நம்ம மாத்தணும். யாரு சொன்னதுன்னு தெரியலங்க. லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது சொல்லுங்க. கண்ண பொண்டாட்டி கம்முன்னு மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. ஏன்னா நான் துபாயில் தான் வேலை செஞ்சேன், எல்லாருமே தெரியும். ஆரம்பத்துல நான் வருவேன் பிரதர், எதுல வந்தேண்ணா எதுல பிரதர் பின்ன நடந்தா பிரதர் வர முடியும். வந்திருக்கேன் ப்ரோ. அப்போ வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களாம் பார்க்கறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே இப்பெல்லாம் விஜய் சேதுபதி இப்பெல்லாம் படம் நிறைய கொடுக்கறத விட நிறைய ஈவெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் படத்தில் நடிக்கிறத விட நேரில் பார்க்கும்போது நீங்கள் பேசுறதை கேட்கறது நல்லா இருக்குன்றாங்க. அந்த நிறைய ஃபங்க்ஷன் எனக்கு புக் ஆகுது. அந்த மாதிரி தான் ஒவ்வொன்று கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. ரொம்ப நன்றி. இப்போ கூட மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட் நண்பா. சொல்லுங்க சார். எனக்குமே நம்ம நிம்மதியாருன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையில் 2 பேர் அவாய்ட் பண்ணோம். யார் தெரியுமா? நம்ம 2 பேர் கிடையாது. புரியுது நீங்கள் சொல்ல வருது. ஒன்று நம்மளை பிடிக்காதவங்க, இன்னொன்று நமக்கு பிடிக்காதவங்க. இவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அது ஓகே பேபி. சொந்தக்காரர், அதாவது புரட்சி கலைஞர், தமிழ் சினிமாவில் பல சன்காட்சிகளை டூபே போடாமல் ஒரிஜினலாக அந்த ஹெலிகாப்டரை தூக்கிட்டு சண்டை போடுமா எல்லாமே சண்டை போட்டு மக்களுக்காக எதையுமே செய்ய ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான். வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மக்களே.
நான் வந்து யாரும் கைதட்ட மாட்டீங்கன்னு நான் நினைக்க மாட்டேன்னா கைதட்டு கேட்கறத விட நீங்க சரியான கலைஞர்களுக்கு சரியான மக்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்றதை என்ன நான் தான் பெரிய உதாரணமே நான் அதுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து எதை பண்ண அதை பண்ண உதவி பண்ண அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னைக்குமே இன்னொருத்தருக்கு உதவி பண்ண நான் விஜயகாந்த் வந்து இறந்துட்டான்னு சொல்லி நிறைய பேர் அழுகுறாங்க, நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் என்னைக்குமே உயிரோட இருப்பேன் எப்படி இருப்பேன். நீங்க நல்லது செய்யணும். நிறைய பேர் சொல்றாங்க நீங்க யாராச்சும் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க அப்ப நான் உயிரோட இருப்பேன், நான் அந்த இடத்துல நான் உங்களுக்காக இருப்பேன். அப்படிலாம் வேண்டாம். நீங்க என்னைக்குமே யாருக்குமே நீங்க எந்த தவறும் நினைக்காம உங்க மனசை நீங்க உங்க உழைப்பை நம்பி நீங்க என்னைக்குமே நேர்மையா உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் உயிரோட தான் இருப்பேன். அது போதும். அதுதான் மிகப்பெரிய தர்மமே. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சைலன்ஸே சட்டமா தானே சொல்ல வேண்டியது இருக்கு. கரெக்ட் சார். அதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் அ வயலன்ஸ், இட்ஸ் அ கியூர். அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட் பாத்தீங்களா? வெரி குட்ங்க. வேற என்னங்க வேற என்ன டைலாக் சொல்லணும்? அவங்க நடந்து போறாங்க சார். அவங்க நடந்து போறாங்களா? அவர் பாவங்க அவங்க ஒய்ஃப் பாக்ஸரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இறுதி சொல்ற படம் எல்லாம் பார்த்த உடனே இல்ல பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ அது என்னைக்குமே இந்த ஆண்கள் தாங்க ரொம்ப பாவம். ஏன் சார் அது பாவம். அதே பாருங்களேன் எங்க ஒய்ஃப் வந்து ஜாலியா இருக்காங்க. இவங்க தான் குழந்தைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பாவம் நம்ம ஆட்கள் கூட பாருங்களேன். அங்க ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு கூட ஒய்ஃப் வந்து அவங்க உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி வேலை செஞ்சு அந்த குழந்தை கூடவே சுத்திட்டு இருக்காருங்க. பாவங்க இவங்கலாம். எனவே எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வாய்ஸ் சொன்னீங்கன்னா டப்பு பேசிக்கலாம். என்னுடைய வணக்கம். நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். எனக்குமே ஒரே ஒரு விஷயங்கள், எனக்குமே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நிறைய விமர்சனங்கள் வரும். அது சவாலை எடுத்துக்கிட்டு அடுத்ததான் ஓவர் கம் பண்ணி நல்ல படைப்புகளை கொடுக்கணும். கண்டிப்பா அடுத்தது உங்களுக்கான நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி என்னைக்குமே முயற்சிகள் தோக்கலாம், விடாமுயற்சி என்னைக்குமே தோக்கவே தோக்காது. விடாமுயற்சியை போராடிக்கிட்டே இருக்க, கண்டிப்பா வெற்றி நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. அடுத்தது அதுக்காக கேட்டோன்னே அப்படி யோசிச்சு அப்புறம் அப்படி பதில் சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த டைம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான டைம். அதான் ஓகே அப்படிதான். வேற என்ன கேள்வி அப்படின்னு அவ்வளவுதான். மிகப்பெரிய கையில் டக்கன் பண்ணார் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று ஓமன் மஸ்கட் நாட்டிலே அற்புதமாக OTSM அவர்கள் மிகச்சிறந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கலைஞர்கள் அனைவரும் இங்கே வந்து அழகாக நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள், நாம் மஸ்கட்டிற்கு வந்து அழகாக உழைத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாட்டின் பெருமையையும் நமது நாட்டின் பெருமையையும் நாம் காப்பாற்ற வேண்டும். செய்வீர்களா? Beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. My dear children, நாம் அனைவரும் இதே போன்று எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருந்து நமது நாட்டிற்கு பெருமை தெரிவிக்க வேண்டும். கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நரமணர உற்சாக காவியமே பன்மத விளக்க ஒளிரும். இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஓமன் நாட்டில் இந்த 2024ஆம் வருடத்துல இப்படி OTSM பேரு பிரமாதம். யார் அந்த OTSM குரூப் எங்க இருக்காங்க? செகண்ட் செகண்ட் இங்கதான் இருக்கீங்களா? பிரமாதமா வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அத்தனை பேரையும் இப்படி ஒருங்கிணைத்து இப்படி செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதை அற்புதமாக வழிநடத்தி செஞ்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். ஃபேனா போடு. என்ன டைலாக் தம்பி? எரியதடி மாலா ஃபேனா போடு அப்படின்னு நான் நகைச்சுவையா சொன்ன விஷயத்த அதை எடுத்து பிரபலப்படுத்தி மீம்ஸ் போட்டு மாதிரி எது செஞ்சாலும் மக்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்பேன்.